ஹாய் குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி சாமிக்கு செவந்தி பூ மட்டும் தான் எடுத்திருக்கேன். எங்கிட்ட செவந்தி பூ ரோஸ் மட்டும்தான் இருந்தது. ரோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வாடிடுச்சு, அதனால நான் ரோஸ் வைக்கல. செவந்தி பூ மட்டும்தான் எடுத்திருந்தேன். எப்போவுமே செவந்தி பூ ரோஸ் மட்டும்தான் நான் வாங்கிட்டே வர்றது. மல்லிகைப்பூ அண்ட் மற்ற பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கும்போது ஃபோட்டோஸில் ரொம்ப சின்னதாக தெரியும். பட் செவந்தி பூ ரோஸு அப்படின்னாவே ரொம்ப அழகாக தெரியும். அதனால நான் இது மோஸ்ட்டாக இதுதான் வாங்குவேன். நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நிலவாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நேற்றுக்கு ஈவினிங் பூஜை பண்ணும்போது மாக்கோலம் போட்டதுலாம் மாக்கோலம் வந்துட்டு அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். சும்மா வாசல் மட்டும் க்ளீன் பண்ணி தண்ணி மட்டும் தொளிச்சிட்டு அப்படியே கோலம் மட்டும் விட்டுட்டேன். வெளியே வாசலில் பூஜை முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பூஜைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியமாக பொட்டுக்களையும் நாட்டு சக்கரையும் தான் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் சின்னதாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.